Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சுன்னு சொல்லாங்க. கூலி படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவங்க இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. சுதிஹாசன் இருக்காங்க, சத்யராஜ் இருக்காங்க, சோபின் இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்பட்ட இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாட்டை தரலாம் வாங்க. அது நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா தேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த மேன்ஷனில் பசங்க மட்டும் தங்கறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கப்பல் துறைமுகத்தில் நம்ம சோபின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகலான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நிறைய பேர் பிடிக்காத ஆளுகள்லாம் போலீஸ்கிட்ட யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ, ஏன்னா அந்த கப்பல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லீகலான பிஸ்னஸ் தான் நடக்கும். தங்கத்தை கடத்தல் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கிறத வந்து போலீஸ்கிட்ட யார் காட்டி கொடுக்குறாங்களோ அது சோபின்ட்ட இன்னொரு ஆள் காட்டி கொடுத்து அவனை கொல்ல சொல்லுவாங்க. அதை கொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜோட வேலை அந்த கொன்னவனை சாம்பல் ஆக்கணும். அதோட உடம்பு வந்து ஒன்றுமே தெரியாத அளவுக்கு பவுடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு வச்சுருப்பாங்க. சோபின் சத்யராஜ் நல்லா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சத்யராஜ் அவர் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் ரஜினி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார். சத்யராஜ் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க காரணத்தில் ரஜினி அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க. எப்படி நம்ம சத்யராஜ் இறந்தார், அவர் என்ன ஆனார், ஏதானார் எல்லாமே அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியலைனாலும் சோபின் அந்த கப்பல் துறைமுகத்துக்குள்ளேயே போய் கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கல, ஏதோ படத்தோட மீதி கதைனே சொன்னாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதை செட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அனிருத்தோட இசையெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சத்யராஜ் அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா சுதிஹாசன் கிட்ட உங்களுக்கு எதோ பிரச்சனைனாலும் நம்ம 3 பேர்த்து எனக்கு குழந்தையினால உங்களுக்கு எதோ ப்ராப்ளமாக வந்துச்சுன்னா இந்த கூலின்னு ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்கள், அதான் 5821 இந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்க்கும்போது நம்ம தேவா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா பழைய ரஜினியாக காட்டுவாங்க. பழைய ரஜினியாக அது ஒரு கலந்து விதமாக காமிச்சதுக்கப்புறம் நம்ம சுதிஹாசனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சோபின் வந்து கடத்திட்டு போவார். ட்ரெயினில் கடத்திட்டு போனோடனே ஃபோன் அடிப்பாங்க. அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்திர ஃபோன் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து ஃபோன் வரும். அந்த யார் ஹெல்ப்பு கூப்பிட்றாங்களோ அந்த நம்பருக்கு கூப்பிடுவாங்க. சுதிஹாசன் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அதான் 5821 கூப்பிட்டோடனே அந்த ரிஃபோன்லேருந்து பேசுவாங்க. இந்த ரஜினி அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவார். அவர் கூட இருக்கிறவரை நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நல்ல ஒரு இதாக போச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கதை செட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து செகண்ட் ஹாஃப் தான் பீஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபைட்லாம் பார்க்கும்போது உண்மையாக தரமாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பாயிலாத ரிவ்யூ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸ்பாயிலாக ரிவ்யூவே நான் கொண்டு போகிற முடிஞ்சளவு. நாகார்ஜுனா அவங்கள பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா செமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் கொடுத்த ரோல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மலையாளத்து சோபின் அவனு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைப்பு கொடுத்து நடிக்க வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப்னே சொல்லலாம். ஏன்னா அவருனால தான் இந்த படம் வந்து ரன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவு ஸ்பீடாக கொண்டு போகிறது இவர் ஆக்டிங் மட்டும்தான். ஏன்னா அவர் கொலை பண்ணுறதா இருக்கட்டும், தொடர்ந்து கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அவர் கத்தி எடுத்தாருன்னா அந்த கத்தியால் தான் அவர் கொலை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் சோபின் அவங்கள கொலை பண்ணுறக்கா ரஜினியும் நம்ம சுதிஹாசனையும் தாட்டி விடுவாங்க நம்ம நாகார்ஜுனா. அந்த இடத்துல பாம்புனியும் பார்த்து நம்ம நாகார்ஜுனாவை பொய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சோபினை விட்டுற காரணத்தினால சோபின் ரிவென்ஸ் எடுத்து நம்ம சுதிஹாசனை கடத்திட்டு போயிடுவாங்க. சுதிஹாசனை கடத்திட்டு போனதுக்கப்புறம் ரஜினி அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கல மீதி கதைனே சொல்லாங்க. இது ஃபுல்லாகவே ஆந்திர பிரதேஷ் சைடில் எடுக்கும். நான் ஃபுல்லாகவே நடக்க வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பாத்ரூம்குள்ளேலாம் ஒரு தங்கத்தை கடத்திலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக போகும். ஆனால் இவங்களோட பிளான் என்னென்னா நம்ம நாகார்ஜுனாவோட பிளான் இந்த மாதிரி ஹார்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பைபாஸ் பண்ணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் விற்கிறது அவங்களோட பிளான்னே சொல்லாங்க. ஒரு பிளட்டு டெஸ்ட் எடுத்து ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது நம்ம நாகார்ஜுனா தலையாட்டினார்னா இந்த மாதிரி ஹார்ட் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. பிஸ்னஸாக தான் நடக்கும். ஒரு பக்கம் தங்க பிஸ்னஸ் நடக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கல ரஜினி வந்து இதான் அவரோட வேலைன்னே சொல்லாங்க. ஆனால் ரொம்ப உழைச்சிருக்காரு படத்துக்காக. ஆனால் முன்னே சொல்லணும் சோபின் இல்லைன்னா படம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. சுதிஹாசனும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜாவோட ஆக்டிங் பொறுத்தளவு ஆக்டிங்லாம் இல்லை, அவங்க டான்ஸ் மட்டும்தான். மோனிகா சாங்கு மட்டும் வராங்க. அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான். அந்த ரோல்லே வேறு எதுவுமே பெருசாக காட்டவே இல்லை. கேமியோ சிவகார்த்தியன் வராங்க, கமல்ஹாசன் வராங்க அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. படம் பார்த்து வந்து நானே சொல்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கேமியோ வந்து வேறு ஒருத்தவங்க யாருமே பண்ணவே இல்லைன்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஆனால் அமீர் கான் அவங்களுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரோல் கொடுத்துருக்கலாம் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபீல் ஆனாலும் அந்த டச்சப்பில் போகும்போது நார்மலாக முடிச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. படம் பார்த்துட்டு நீங்களே உங்களோட கருத்து கணிப்பை கமெண்ட்டில் பதிவிடுங்க. கூலி படத்தோட ரிவ்யூ இது தாங்க. அந்த கோடு நம்பர் யார் சொல்கிறாங்களோ அவங்க போய் காப்பாற்றுறது தான் ரஜினியோட வேலை. அது தேவாவாக வர்ற
ஏற்கனவே கூலியாக இருக்கிற பேக்ரவுண்டில் ஒரு 75 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் காட்டுவாங்க. அந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இதில் பழைய சாங் ரீமிக்ஸ் பண்ணி நடிக்கும் போது கொடுத்துருக்காங்க. அது பெருசாக வந்து கொஞ்சம் கனெக்டான மாதிரி தான் தெரியுது. கனெக்டானவங்களும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக கனெக்டான மாதிரி தான் தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல சாங் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. அனிருத்தோட இசை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட படத்தோட ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற சார் 5 out of 3.5 சொல்லாங்க. ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.